Hi friends, welcome to our channel Biology Neat View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா அதே molecular basis of inheritanceல part 2 பார்க்க போறோம். நம்ம நேற்று நியூக்ளிக் ஆசிட்ஸ் பத்தி பார்த்தோம்ல. இன்னைக்கு வந்து இந்த நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் இதோட பேசிக்கை நம்ம தெரிஞ்சாதான் நம்ம வந்து டீப்பா உள்ள போக முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க, இதுலயும் நிறைய நீட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ வந்து தயவுசெய்து சைட்ல எல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சு படிங்க. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட்னா யாரு? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டிஎன்ஏயும் ஆர்என்ஏ தான் யாரு? நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஓகே, இந்த நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் டோட்டலா நம்ம 3 என்ன பண்ணிக்கலாம், கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான ஆள் யாருன்னா பென்டோஸ் சுகர், செகண்ட் ஒன் நைட்ரஜன் பேசஸ், தேர்ட் ஒன் வந்து பாஸ்போரிக் ஆசிட். ஓகேயா? இப்போ வந்து சுகர்ல பென்டோஸ் சுகர், ஹெக்ஸோஸ் சுகர் இப்படி வந்து நிறைய பேட்டர்ன் இருக்கு. அப்ப பென்டோஸ் சுகர், அந்த பென்டோஸ்னா இதுல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கார்பன் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். அட் த சேம் டைம் இவங்க வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்டகோனல் ஸ்ட்ரக்சர். ஓகேயா? அதனாலதான் இதோட நேமே என்னது, பென்டோஸ் சுகர்னு வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரிபோஸ் சுகரும் டிஆக்சி ரிபோஸ் சுகர் இந்த ரெண்டுமே பென்டோஸ் சுகர்னால ஆனதுதான். சரியா? இப்ப பாருங்க, இதோட பேசிக் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு வந்து நீட் பேஸ்ட் அந்த பாயிண்ட்ல மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ ரிபோஸ் சுகர்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் கார்பன் ஆட்டம் அதாவது ஒரு ஆர்ம் மாதிரி வெளியே வந்து இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு ஃபியூரினோஸ் ரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. சரியா? பாருங்க, ஃபிஃப்த் கார்பன் ஆட்டம் வெளியே வந்து இருப்பாங்க. அந்த ரிங்ல 4 கார்பன் ஆட்டம் தான் என்ன பண்ணிருக்கோம், அட்டாச் ஆகியிருக்கும். இதே மாதிரி தான் டிஆக்சி ரிபோஸ் சுகருக்கும் இருக்கும். சரியா? இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் HOH. இங்க இந்த காம்போசிஷனை கரெக்டா பாத்துக்கோங்க. இதுல செகண்ட் கார்பன் ஆட்டமும் தேர்ட் கார்பன் ஆட்டமும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இங்க பாருங்க, செகண்ட்லயும் தேர்ட்லயும் நம்மளுக்கு OH வந்து OH இருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப இதுவே நம்ம டிஆக்சி ரிபோஸ்க்கு வரோம். இப்போ டிஆக்சி ரிபோஸ் இந்த நேம்ல இருக்குது பாருங்க, இதுல உள்ள ஆக்சிஜனை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இதை என்ன சொல்லிருக்கு, டிஆக்சி ரிபோஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? அப்ப இங்க பாருங்க, ஸ்ட்ரக்சர் அப்படியே டிட்டோ தான். இப்போ வந்து ரிபோஸ் சுகரோட அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்க வரும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் இந்த செகண்ட் கார்பன் ஆட்டம்ல OH இருக்காங்க தானே, இப்போ இந்த டிஎன்ஏல யாரு இருக்க மாட்டாங்க, OHக்கு பதிலா அந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்றது வெறும் H தான் என்னது ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இதுல ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து டிஆக்சி ரிபோஸ் சுகர். ஓகேயா? சோ இந்த ரெண்டு இதுல முக்கியமான டர்னிங் பாயிண்ட் இந்த செகண்ட் கார்பன் ஆட்டம்ல இருக்கக்கூடிய இந்த ரீப்ளேஸ்ட் ஏரியா தான். ஓகேயா? இங்க OH இருப்பாங்க, இங்க OHக்கு பதிலா யாரு இருக்காங்க, H இருக்காங்க. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். இப்படி இருக்கும்போது இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், RNA மட்டும் ரொம்ப ரியாக்டிவா இருக்காங்க, பட் டிஎன்ஏ வந்து அவ்வளோ ரியாக்டிவா இருக்க மாட்டாங்க. கரெக்ட், டிஎன்ஏ ரியாக்டிவா இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கணும். எப்படிதான் ரியாக்ட் ஆனாலும் அட்லாஸ்ட் உங்க ஸ்டேபிள் காம்போனன்ட்க்கு கண்டிப்பா வந்திருக்கணும். அதுதான் அப்பதான் அவங்க ஜெனட்டிக் மெட்டீரியல்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேயா? இதுக்கு ரீசன் என்னன்னா, இதுல அந்த ரியாக்டிவ் பார்ட் வந்து ரொம்ப அதிகம். பட் இதுல டிஆக்சி ரிபோஸ்ல அந்த ரியாக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ரியாக்டிவ் பார்ட் வந்து என்னது, ரொம்ப கம்மி. அதனாலதான் நம்மளுக்கு வந்து இவங்க வந்து ஸ்டேபிள் காம்போனண்டா இருக்காங்க. சரியா? பட் எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு பேசிக் டிஃபரன்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த டிஃபரன்ஸ் எங்க இருக்கு, செகண்ட் கார்பன் ஆட்டம். ஓகேயா? அப்போ பென்டோஸ் சுகர், சுகர்னாலே பென்டோஸ் சுகர், இங்க 5 பேரு. இதுல வந்து 5th கார்பன் ஆட்டம் வெளியே ஆம் மாதிரி வந்து நிற்கும். ஸோ அந்த கார்பன் ஆட்டத்துல இந்த ரிங்ல மொத்தம் 4 கார்பன் ஆட்டம் தான் என்ன பண்ணிருக்கோம், ஜாயின் பண்ணிருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நைட்ரஜன் பேசஸ் பார்க்கலாம். நைட்ரஜன் பேசஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா 2 டைப்ஸான நைட்ரஜன் பேசஸ் இருக்கு. அது எல்லாமே பியூரின்ஸ், இன்னொன்னு யாரு, பைரிமிடின்ஸ். ஓகேயா? இப்போ வந்து பியூரின்ஸ் ரெண்டுமே பிபில தான் ஸ்டார்ட் ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. பியூரின்ஸ், இங்க யாரு, பைரிமிடின்ஸ். பியூரின்ஸ்ல மொத்தமே 2 பேர் தான் வருவாங்க. பைரிமிடின்ஸ்ல 3 பேர் வராங்க. ஒரு பைக்குள்ள 3 பேரை வச்சு அடைச்சு வச்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேயா? பாருங்க, பியூரின்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க, அடினைன். அதுக்கு அடுத்தது யாருன்னா குவானைன். பியூரின்ஸ்ல 2 பேர் தான், அடினைன், குவானைன். பைரிமிடின்ஸ்ல 3 பேர், சைட்டோசின்,
தையமின் யுராசில். ஓகேயா, சைட்டோசின் தையமின் யுராசில். இப்ப பாருங்க, இப்ப டிஎன்ஏல பாத்தீங்கன்னா இந்த பைரிமிடின்ஸ்ல ரெண்டு பேர் தான் வருவாங்க, சைட்டோசின் தையமின். ஓகேயா, பட் ஆர்என்ஏல யார் இருக்காங்கன்னா தையமின்க்கு பதிலா யார் வந்திருப்பாங்க, யுராசில் வந்திருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, சோ பியூரின்ஸ்லயும் 2 பேர், பைரிமிடின்ஸ்ல 3 பேர் இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பாருங்க, அடினைன் எப்பவுமே யார் கூட ஜாயின் பண்ணி இருப்பாங்க, 2 நைட்ரஜன் பேசஸ் ஜாயின் பண்ணி தான் இருப்பாங்க. அடினைன் ஆல்வேஸ் கம்பைன்ஸ் வித் தையமின். இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம், அட்டனி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா, ஏ ஃபார் அடினைன், டி ஃபார் தையமின், அட்டனி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட் எவ்வளவுன்னா 2 ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, அடினைனுக்கும் தையமின்க்கும் இன் பிட்வீன்ல 2 ஹைட்ரஜன் பாண்ட். அதே மாதிரி குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் இடையில எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட், 3 ஹைட்ரஜன் பாண்ட். இதுவே ஆர்என்ஏல இருந்ததுன்னா தையமின்க்கு பதிலா இங்க யார் வந்திருப்பாங்க, யுராசில் வந்திருப்பாங்க. ஓகேயா, ஸோ அடினைன் தையமின் இந்த கான்செப்டை மறந்துடக்கூடாது, அட்டனி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது பியூரின்ஸ்க்கும் பைரிமிடின்ஸ்க்கும் இந்த ரெண்டுக்கும் உள்ள பேசிக் டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம இந்த பென்டோ சுகர் கூட கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகேயா, இப்ப பாருங்க, இந்த பியூரின்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல் வந்து எப்படின்னா டைசைக்ளிக் மாலிகுல், 2 சைக்ளிக் ரிங் இருப்பாங்க. ஓகே, அப்ப இவங்க வந்து பைரிமிடின்ஸ் எப்படின்னா மோனோசைக்ளிக், ஒரே ஒரு ரிங் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் டு டிஃபரன்ஷியேட் பியூரின்ஸையும் பைரிமிடின்ஸையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பியூரின்ஸ்ல 4 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருப்பாங்க. இந்த 4 நைட்ரஜன் ஆட்டம்ஸும் எந்தெந்த பிளேஸ்ல இருக்காங்க, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், 7th and 9th. ஓகேயா, இதுல எதுவுமே என்னது ஈவன் நம்பர் கிடையாது, எல்லாமே ஆட் நம்பர்ல வராங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், தேர்டு, 7th, 9th. அட் த சேம் டைம் பைரிமிடின்ஸ்ல இந்த 4 நைட்ரஜன் ஆட்டம் இருந்தாங்கன்னா இங்க 2 நைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்காங்க. பாருங்க, இங்க 2 ரிங் வருவாங்க, இவங்க வந்து ஒரே ஒரு ரிங் தான். ஸோ 4 நைட்ரஜன் ஆட்டம்க்கு பதிலா இங்க 2 நைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து எந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் தேர்ட் பொசிஷன்லயும் எதுல இருக்காங்க, பைரிமிடின்ஸ்ல இருக்காங்க. ஓகேயா, ஸோ இதை தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து நீட்ல சப்போஸ் பியூரின்ஸ் பைரிமிடின்ஸ், ஸோ அந்த நைட்ரஜன் பொசிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க, இதோட ஜாயினிங் பொசிஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்ப பென்டோ சுகர், இதுதானே நம்மளுக்கு பென்டோ சுகர். இந்த பென்டோ சுகர்ல உள்ள ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஃப் பென்டோ சுகர் அண்ட் 9th பொசிஷன் ஆஃப் பியூரின். இப்போ பியூரின்ஸ்ல யாரு, அடினைன் குவானைன் இருக்காங்கல்ல, இந்த அடினைன் குவானைன்ல இருக்கக்கூடிய 9th பொசிஷன் நம்ம சுகர்ல உள்ள ஃபர்ஸ்ட் கார்பன் பார்ட்டிகிளுக்கு ஆட்டம் கூட என்ன பண்றாங்க, ஜாயின் பண்றாங்க. இப்போ பைரிமிடின்ஸ் எடுத்தீங்கன்னா பாருங்க, பென்டோ சுகர் இதுங்களும் என்னது பென்டோ சுகர்ல உள்ள ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் கூட தான் ஜாயின் பண்றாங்க. பட் இதுல 9th பொசிஷன்ல வந்து இந்த பியூரின்ஸ் அண்ட் இப்ப பைரிமிடின்ஸ் வந்து எத்தனாவது பொசிஷன்ல போய் ஜாயின் பண்ணுவாங்கன்னா இதே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் என்னது அது கூட போய் லிங்க் ஆகுவாங்க. பட் இவங்க வந்து எத்தனாவது பொசிஷன்னா 9th பொசிஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் கூட லிங்க் பண்ணுவாங்க. இந்த டிஃபரன்ஸை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாண்டிங் பிட்வீன் சுகர் அண்ட் நைட்ரஜன் பேஸ் பேர்ஸ். இப்ப பாருங்க, சுகருக்கும் இது வந்து யாரு, சுகர், இவங்க யாரு, நைட்ரஜன் பேஸ் பேர்ஸ். ஓகே, இவங்க ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டிங் என்ன பாண்டிங், இது நீட் क्वेश्चन, that one is glycosidic bond. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, glycosidic bond. ஓகே, இப்போ மூணாவது உள்ள ஆள் யாருன்னா பாஸ்போரிக் ஆசிட பார்க்கலாம். பாஸ்போரிக் ஆசிடோட ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியும், H3PO4. இது நம்ம வந்து இந்த ஃபார்மேட்ல நம்ம வந்து எழுதலாம். சரியா, பாருங்க, இப்போ நியூக்ளியோசைடும் நியூக்ளியோடைடுக்கும் உள்ள இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்கிறது யாரு, நைட்ரஜன் பேஸ் தானே. பாருங்க, அடினின் ஆல்வேஸ் கம்பைன்ஸ் வித் தையமின், குவானைன் ஆல்வேஸ் கம்பைன்ஸ் வித் சைட்டோசின். இந்த ரெண்டுக்குள்ளயும் டபுள் ஹைட்ரஜன் பாண்ட், இதுல ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகேயா, சோ இந்த நைட்ரஜன் பேஸ் யார் கூட ஜாயின் பண்றாங்க, இந்த பென்டோ சுகர் கூட என்ன பண்ணிருக்காங்க, ஜாயின் பண்ணி இருக்காங்க. சரியா, சோ இந்த நைட்ரஜன் பேஸ் பென்டோ சுகர் கூட ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய பாண்ட் வந்து என்ன பாண்ட், கிளைகோசிடிக் பாண்ட். சோ இந்த ஃபார்மேட்ல இருந்துன்னா
அதுக்கு பேரு நியூக்ளியோசைடு. ஓகேயா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. சுகருக்கு எஸ்ல சுகர் மாலிகுல் இதுல இருந்து எஸ்ல வந்து முடியுது. இங்கேயும் நியூக்ளியோசைட்ல எஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த சுகர் கூட நம்ம கட் பண்ணிட்டோம்னா அது யாரு? நியூக்ளியோசைட். இந்த நியூக்ளியோசைட் கூட யாரு வந்து ஆட் ஆயிருக்கணும்? இந்த பாஸ்போரிக் ஆசிட் ஆட் ஆனா அது யாரு? நியூக்ளியோடைடு. ஓகேயா? இது வந்து என்னது? ஸோ சுகர் இந்த பாஸ்பேட் கூட பாஸ்போரிக் ஆசிட் கூட என்ன பாண்டிங் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். ஓகே, கண்டிப்பா இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ வந்து இது வந்து நம்ம டீப்பா டிஎன்ஏ ஆர்என்ஏ பத்தி நம்ம டீப்பா படிக்கும்போது இந்த பேசிக் கான்செப்ட் தெரியாம உள்ள போனோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.